ஏற்கனவே பிரசாத் கூட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு இப்ப பணத்துக்காக ஏன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கியா? பணத்துக்கு உடம்ப வைக்கிற பொம்பளைக்கும் உனக்கும் என்னடி வித்தியாசம்? உண்மையை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நீங்க பேசாதீங்க, தயவு செய்து நீங்க பேசாதீங்கப்பா. இவளை பத்தின எல்லா உண்மையும் உங்களுக்கு அம்மாக்கும் ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல. உங்க பையனோட வாழ்க்கை நீங்களே படுகொலையில தள்ளிட்டீங்களேப்பா. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா பேசாதீங்க. யாருமே பேசாதீங்க. யாரு பேசுறத கேட்க நான் தயாரா இல்ல. பணத்துக்காக இவங்க அக்கா இவங்க மாமா என்ன ஏமாத்துறது கூட எனக்கு பெருசா வலிக்கலப்பா. நீங்க பெத்த புள்ளன்னா இவ்வளவு நாளா என் கூட நீங்க என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களாச்சும் எனக்கு மறைச்சிட்டீங்கல்ல. சத்தியமா சொல்றேன், சாகுற வரைக்கும் உங்க யாரையுமே நான் மன்னிக்க மாட்டேன். எனக்கு தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் பிரசாத்துக்கும் எந்த பழக்கமும் இல்ல. யாரும் என் மேல அபாண்டமா பழி போட்டிருக்காங்க. உங்க ஃப்ரெண்டா தான் எனக்கு அவரு தெரியும். அவரோட நான் குடும்பம் நடத்துறதா சொல்றது, அவர் கூட பழகி குழந்தை பெற்றதா சொல்றது எல்லாமே போயிங்க. சத்தியமா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலங்க. நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன், நான் உங்களை தவிர வேற யார்கிட்டயும் என்ன இழக்கலங்க. ஏற்கனவே குத்திட்டு நீ புதுசா வந்து குத்தாத. எவனாவது ஒரு இழுச்சவன் வருவான், அவங்கிட்ட போய் இந்த கதையை சொல்லு. நீ ஒரு பண்ணு, என்னோட ஒரு பணக்காரன் எவனோ ஒருத்த வருமா, அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா அவனு நீ ஏமாத்துறது நல்லா தெரியும். ஆம்பளைங்களை ஏமாத்தான் உனக்கு கை வந்த கலையாச்சு. போது நிறுத்துங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரமா? போ உங்க அக்கா வீட்டுக்கு போ. அங்க அனாதை என்ற பேர்ல ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு தெரியுமா? அது யார் தெரியுமா உனக்கு? உனக்கும் பிரசாத்துக்கும் பிறந்த குழந்தை அது. நம்பிக்கை இல்ல, போய் உங்க அக்கா வீட்டுல போ. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்து வெட்டி பொலி போட்டு சொல்லிட்டு என்னடா வாய மூடுங்க. இந்த பாருங்க, யாராவது எனக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க, அப்புறம் நடக்கதே வேற. உள்ள போங்க, உள்ள போ, அடி போங்க. உள்ள போ, போகல. அப்ப வாங்கப்பா, அப்பா வாங்கன்னு சொல்றேன்ல. நந்தினி, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, அழுத மாதிரி இருக்கு. ஐயோ, என்னம்மா, யார் அடிச்ச மாதிரி இருக்கு? யார் அடிச்சாங்க? என்னாச்சு நந்தினி? என்னங்க, என்னடா என்னாச்சு நந்தினி? கேட்டுட்டே இருக்கல, சொல்ல. ஏன் இந்த குளத்துல வந்து நிக்கிற? உனக்கு என்னடி ஆச்சு? வாய திறந்து ஏதாவது சொல்லடி. என்ன ஆச்சு உனக்கு? நான் இந்த குளத்துல நிக்கிறதுக்கு காரணமே நீங்கதான். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல நந்தினி. என் வாழ்க்கையவே புரியாத புதிரா ஆக்கிட்டு இப்ப ஒண்ணுமே புரியாத மாதிரி ஏங்க நடிக்கிற? நந்தினி, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சு இப்படி பேசுற? யாரும் என்ன கேள்வி கேட்காதீங்க. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் சுயநினைவு இல்லாத சமயத்துல எனக்கு என்ன நடந்தது சொல்லுங்க. என்ன நடந்தது? உனக்கு சுயநினைவு இல்ல, அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல நந்தினி. அப்படியா? சரி, நீங்க தத்தெடுத்த குழந்தையோட அம்மா யாரு?
நாளா போய் சொல்லி என்னையே என் புருஷனை ஏமாத்துறது போதும். இப்பவாவது உண்மை சொல்லுங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன நடந்ததுன்னு என்ன பார்த்தா தெரியலையா? அடி வாங்கி அசிங்கப்பட்டு நடத்த கட்டவங்கிற பழியோட வந்திருக்கேன். என் புருஷனே என்ன துரோகின்னு முத்திர குத்தி வீட்டை விட்டு வேலையை துரத்திட்டாரு. மனைவி கிட்ட புருஷன் வேற எந்த விஷயத்துக்கு வேணாலும் சண்டை போடலாம். ஆனா அவ கேரக்டர் மட்டும் சந்தேகப்படக்கூடாது. ஒரு மனைவிக்கு அதை விட பெரிய அவமானம் இருக்கவே முடியாது. அப்படி ஒரு அவமானத்தை தான் அனுப்பி வச்சுட்டு வந்திருக்கேன். நீதான் வேணும்னு உன்னை இஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டவனாச்சே, உன்னை அடிச்சு துரத்துற அளவுக்கு என்னாச்சு இப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கும் பிரசாத்துக்கும் தொடர்பு இருந்துச்சோ. நானும் அவரும் காதலிச்சோமா, தாலி கட்டாமே கணவன் மனைவியா குடும்பம் நடத்தினோமா. எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சா. அந்த குழந்தையதான் நீங்க எடுத்து வளர்க்குறீங்களா? சொல்லுக்கா, இதெல்லாம் பொய்னு சொல்லுக்கா. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். ஏதோ ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்காம வீட்டு வாசல்ல கடந்த செனியால எதுக்காக தேடி போய் இவங்க தத்தெடுத்திருக்காங்கன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. இப்பதாண்டி எனக்கு எல்லாமே புரியுது. ஏண்டா, இந்த வீட்டுல இவ்வளவு கூத்து நடந்திருக்கு, என்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டியாடா? ஏக்கா எதுவுமே பேசாம நிக்கிற? நான் ஒருத்தனை காதலிச்சிருக்கேன், அவ கூட பழகி ஒரு குழந்தைய பெற்றிருக்கேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. எப்படி? ஏய், கேக்குறா இல்ல, பதில் சொல்லுடி. அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் மறைச்சு மறைச்சுதான் இன்னைக்கு எனக்கு வாழ்க்கை இல்லாம ஆகிட்டாங்க. அப்படி இல்ல நந்தினி, எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எனக்கும் பிரசத்துக்கும் என்ன உறவு? நான் அந்த குழந்தைக்கு அம்மாவா? சொல்லுக்கா. லக்ஷ்மி, உனக்கு பிரசாத்துக்கும் பிறந்த குழந்தைதான்.